இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ நேஷனல் லெவலில் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான வழக்கில் இருந்து கெஜ்ரிவால் அவர்கள், சிசோடியா, அப்புறம் ஏறக்குறைய 20 பேர் பார்த்தோம்னா டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்க டெல்லி கோர்ட்டில். ஸோ டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே 23 சிசோடியா ஜெயிலுக்கு போனார், அதுக்கப்புறம் 24 அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போறாரு, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த ஒரு எதிர்கட்சிக்கு பொதுவாக சமீபமாக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, கோர்ட்டுகள்லாம் விலை போயிடுச்சு, கோர்ட்டுகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. சட்டத்துப்படி தேவை எவிடன்ஸு. அந்த எவிடன்ஸு, லா ஆஃப் எவிடன்ஸ் பிரகாரம் நீங்கள் அந்த குரோனாலஜி, அதாவது அந்த தொடர்பை காட்டலை, நீங்கள் வைக்கிற அந்த வாதம் என்பது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இல்லை அரசியல் தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா அதன் அடிப்படையில் தீர்ப்பு வராது அப்படின்ற மாதிரி தான் ஜிதேந்திர சிங் நீதியரசர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதிய அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த சாராய சம்பந்தமான விஷயங்கள் மதுபானம் சம்பந்தமான கொள்கையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்துட்டு தனியார் ஆலைகள் பயன்படுற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டு தனியார் நடத்தணும், அரசாங்கத்துக்கு அதில் ஈடுபாடு இருக்காது அப்படின்றத குறைச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு வருடத்துக்கு பின்னாடி அதை அந்த கொள்கையை மாற்றிட்டு திருப்பி பழைய கொள்கை அரசே அதை நடத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு போகிறீங்க. இதில் தனியாருக்கு பெரிய லாபம் அந்த லாபத்தை நீங்கள் கையூட்டா பெற்று தேர்தல் நிதிக்காக இது செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதான் அந்த வழக்கு. கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அந்த பணத்தை செலவு பண்ணுச்சு அப்படின்றது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் தன்மை என்பது வேற, தேர்தலோட ஊழலையோ லஞ்சத்தையோ நீங்கள் ஒப்பிடாதீங்க. இப்படி தேர்தல் நேரத்தில் ஒவ்வொன்றா நம்ம போய் பார்த்தோன்னா அது சரியாக வராது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆதாரத்துக்குள்ளே போகும்போது அந்த டாட்ஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. முடிஞ்ச உடனே கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் நான் தண்டிக்கப்பட்டேன், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நான் பாதிக்கப்பட்டேன்ட்டுன்னு பத்திரிகையாளர் சந்தித்து அழுகுறாரு. அழுதுட்டு என்னன்னு சொல்றாரு, சேலஞ்சு பண்ணுறாரு பிரதமரை, தைரியம் இருந்தால் இப்போ தேர்தலை நடத்துங்க, இப்போ நடந்த தேர்தலை நடத்திட்டு நீங்கள் திருப்பி இப்போ நடத்துங்க, 10 சீட்டுக்கு மேலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நான் தேர்தல் அரசியலை விட்டு நான் வெளில போகிறேன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போது ஒரு பத்திரிகையாளராக இதை பார்க்கும்போது ஓகே, நாட்டில் கோர்ட்டும் ஆக்டிவாக பார்க்குது என்ன நடக்குது ஏது நடக்குது, அதே நேரத்தில் இதில் அரசியல் நிறைய நடந்திருக்கு அப்படின்றத கெஜ்ரிவால் சொல்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 5 மாதம் தேர்தல் நேரத்தில் அவர் ஜெயிலில் இருக்கார். ஒரு அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் 5 மாதம் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா அது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை அவர் நேற்று வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதேமாதிரி அந்த டெல்லியினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், துணை முதல்வர் 17 மாதம் சிறையில் இருந்திருக்கார். எதுக்கு நான் இவங்க சொல்கிறேன்னா, சமீபத்தில் கூட ஐயா ஆதவர்ஜுன் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 2 பேர் தான் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களை எதிர்க்கிறாங்க. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று நம்ம என்ன விஜய்ன்றாங்க. இங்கே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ என் பார்வையில் 2 பேர் எதிர்க்கிறாங்கன்னா, ஒன்று கெஜ்ரிவால், இன்னொன்று மம்தா பானர்ஜி. இவங்க தான் மோடி அவர்களை தீர்க்கமாக எதிர்க்கிறாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்களெல்லாம் அப்படி அவர் எதிர்க்கிறாரு, அவர் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார். அவங்க நேரடியாக எதிர்க்கிறாங்க. உனக்கு தைரியம் இருந்தா நீ உண்மையிலே அரசியல் கட்சி பெரிய அப்பாட்டக்கிற ஆளுமன்னா தேர்தலை ரத்து பண்ணிட்டு இப்போவே தேர்தல் 10 சீட்டுக்கு மேலே நீ வாங்கிட்டீன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு நெஞ்சு தைரியம், ஒரு அரசியல் தன்மை, ஆளுமை அது அவர்கிட்ட இருக்கு. பெரிய வார்த்தைகள். ஒரு பிரதமரை போய், சர்வ வல்லமை படுத்த பிரதமரை நீ சண்டைக்கு வா, நான் டெல்லியில் தோத்துட்டேன்ல, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் உண்மை எது நியாயம் எது நமக்கு தெரியாது. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஆதாரம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்குது. மேபி தப்பு நடந்திருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம், அது வேற. பட் அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் பேசப்படுகிறது. அரசியல் ரீதியாக ஒரு கட்சி, பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி சேலஞ்சு பண்ணுது ஆளுகிற கட்சி. இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். அப்போது பழி வாங்குது பாஜக, பழி வாங்குது எங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா தாவேகா. பழியும் வாங்கல, ஒன்றும் பண்ணல. உங்கள் அண்ணன் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல பனையூரில் சேஃபாக இருக்கிறாரு. 17 மாதம் இருந்தார். சிசோடியா, கவிதா ஒரு முதலமைச்சருடைய மகள், அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க, அவங்களும் ஜெயிலில் இருந்தாங்க. அந்த கட்சியும் அங்கே தோல்வி. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அப்போ உங்களை இன்னும் தொடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இவர் என்ன சொல்கிறார், ஆதவு
அண்ணன் எதிர்க்கிறாரு, பயங்கரமா எதிர்க்கிறாரு. எதிர்ப்புன்னா இதுதான் எதிர்ப்பு. இல்லைன்னா இன்னொரு எதிர்ப்பு பார்ப்பீங்க. தேர்தல் நெருங்க நெருங்க மம்தா பானர்ஜி பிரச்சாரத்துக்கு பிரதமர் அங்கே போறாருன்னா போற இடத்துல கலாட்டா நடக்கும். நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நான் ஜெய் காளின்னு தூக்கி போட்டு மிதிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டவன் இவர். நேத்தே கதையை எடுத்துக்கிட்டாரு, அனுமான் கதையை எடுத்துக்கிட்டாரு. நீங்க ராமர் அம்பு எடுத்துட்டு வந்து நான் அனுமான் கதையை எடுத்துட்டு வந்து அப்படின்ற மாதிரி அந்த சிம்பாலிக் பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க. பண்ற இதெல்லாம் பார்க்கும்போது வைப்ரண்டா இருக்கு. பர்மிஷன் கொடுக்கல, எங்களை வந்து காவல்துறை கட்டுப்படுத்துது, கலெக்டர் லெட்டர் கொடுக்கல, அதுக்கப்புறம் விஜய் வெளில வா, விஜய் வெளில வா, பஞ்சு டயலாக் பேசல. ஸோ நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, தாவேக்காவை பாஜக ஒரு த்ரெட்டாவே பார்க்கல, அப்படி த்ரெட்டா பார்த்தா வேற மாதிரி டீல் பண்ணுவாங்கன்றீங்க. கணக்கிலேயே சேர்த்துக்கல, த்ரெட்டு கூட இல்லை. பார்த்தா இப்போ புஷி ஆனதெல்லாம் யோசிப்பாரு, மனு சிசோடியா தாங்கினாரு. அதுவாச்சு ஊழல் குற்றச்சாட்டு, பணம் பெற்றாங்களா இல்லையன்றது. இது கொலைகேசு, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அன்நேச்சுரல் டெத்து, உயிர்கள் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸில் புஷி ஆனந்த் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போய் மனு சிசோடியா மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வாரம் மாறு வேஷத்தில் சுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பேச பொருள் சோசியல் மீடியாலாம் மீம்ஸ் வந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த சைடு மனு சிசோடியாவையும் புஷி ஆனந்தையும் ஒப்பீடு பண்றேன். ஒருவேளை மனு சிசோடியாவை பண்ணா மாதிரி புஷி ஆனந்தை தூக்கிட்டு போய் வச்சாங்கன்னா 5 மாசம் வச்சா அவர் என்ன பண்றாரு, எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாரு. அதுக்கு சொல்றேன், பிஜேபி உங்களை எதிர்த்துச்சு, உங்களை படம் வரல, அவ்வளவுதான். அங்க ஆளே வெளில வர முடியல. ஆம் ஆத்மி கட்சியில முன்னணி தலைவர்கள் 4 பேரை தூக்குனாங்க, ஒரு எம்பியையும் தூக்குனாங்க. இந்த எம்பி தான் ஃபர்ஸ்ட் வெளில வராரு. அவர் வந்த உடனே கெஜ்ரிவால் அவர்கள் மனைவி அவங்க துணைவியார்கிட்ட போயிட்டு காலில் விழுந்துட்டு அண்ணின்னு அழுகுறாரு. இந்த சும்மா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் கதெல்லாம் இல்லை. அண்ணி அண்ணன் ஜெயிலில் கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்போ என்ன பேசுறாங்கன்னா, இவர் கட்சி மாறிடுவார், இவர் வேற கட்சி போயிடுவாருலாம் பேசப்பட்டது. இந்த ஆம் ஆத்மி கட்சி கடந்து வந்த பாதைக்கோசரம் நான் சொல்கிறேன். 2 வாட்டி ஜெயிச்சாங்க, உச்சத்துக்கு போனாங்க, பக்கத்து மாநிலத்தை பிடிச்சாங்க, அதெல்லாம் ரைட்டு. பெரிய சர்க்கிளில் போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகுது, கட்சி சின்னாபின்னமாக ஆகுது, கட்சியிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, குற்றச்சாட்டு வருது. வந்தவொடனே ஜெயிலில் தூக்கி ஒரு முக்கிய எம்பியை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தோடனே காலில் விழுந்துட்டு, நான் வந்து அண்ணனை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு தான் எனக்கு மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணக்கமாக இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்மாவோட பேசுகிறாங்க. அப்புறம் அம்மா வந்தாங்க சொன்னாங்க, நான் அது பிரகாரம் நடப்பேன்றாங்க. அப்புறமா பார்த்தா ஆன்மாவுக்கு லீவ் விட்டு அறிவாலயம் போகிறாங்க. கட்சிகளோட நிலைமை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது, இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் பார்க்கும்போது. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, பெரிய ஒரு பின்னடைவை ஆம் ஆத்மி 24 ஃபேஸ் பண்றாங்க. திரும்பவும் அவங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆக முடியுமா ஆம் ஆத்மியால அப்படின்றது கேள்வி. ஏன்னா நான் பார்த்த அளவுல ஆம் ஆத்மியோட அரசியலால பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா பாஜகவை விட காங்கிரஸ் தான் ஓட்ஸ் இழந்திருக்காங்க, ஸ்டேட்டையும் இழந்திருக்காங்க, பஞ்சாப் டெல்லியெல்லாம் இழந்திருக்காங்க. காங்கிரஸோட வீழ்ச்சியில தான் ஆம் ஆத்மி வளர்ந்துருக்காங்க. ஆம் ஆத்மியோட பாலிடிக்ஸும் என்னவா இருக்குன்னா, சப்சோ சோர்ஹே, பாஜகவும் திருடர்கள் தான், காங்கிரஸும் திருடர்கள் தான். அப்புறம் 24 என்ன பண்றாங்க, அதே காங்கிரஸோட போய் சேர்றாங்க. ஆம் ஆத்மிக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. மக்களுக்கு ஆம் ஆத்மி மேல நம்பிக்கை போயிருது, இவங்க வந்து பியூர் பார்ட்டி அப்படின்ற நம்பிக்கை போயிருது. அதை திருப்பி ரீபில்ட் பண்ண முடியுமா? இல்லைங்க சிங்க, ஒரு 10 வருஷம் ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குன்னா சகிப்புத்தன்மை வந்துடும். அந்த முகம் வந்து அந்த வசீகர தன்மையை இழக்கும். முதல்ல புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் நல்லது செய்வார், நாட்டுக்கு நல்லது செய்வார், எதிர்பார்ப்பில் ஆட்சிக்கு வர்றதுன்றது வேற. ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க எதையோ ஒன்று பண்ணி இலவச கரண்ட்டு கொடுத்து, மின்சாரம் கொடுத்து, பஸ்ஸில் ஃப்ரீயாக போக வச்சு, விலைவாசியெல்லாம் குறைச்சி ஒரு சிலதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் 3வது முறை அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த சலிப்புத்தன்மை வந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி கேட்ச். அந்த அரசுக்கு எதிரான அந்த கெட்ட பேர். எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. அந்த அன்பாப்புலர் எவ்வளவு வருது அப்படின்றது முக்கியம். அப்போ அந்த அன்பாப்புலர் அதிகமானதுனால தான் அவங்க போனாங்க. மற்றபடி காங்கிரஸோட சேராதுன்றது அது சின்ன ஃபேக்டர். இன்றைக்கி சுருக்கமாக சொன்னோன்னா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. டெல்லி அரசியலில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது. காலம் எப்படி ஆகி போச்சுன்னா, பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபி. ஒரு காலத்தில் ஆம் ஆத்மி வர்சஸ் காங்கிரஸ். ஷீலா தீக்ஷித் இருந்த பொழுது இவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, முதல்வரை எடுத்து தான் நான் நிற்பேன். கெஜ்ரிவால் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் சிந்தனையாளர் என்றால், தலைவன் டு தலைவன் சண்டை. நான் போய் வேற ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் நின்று வேற ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சுட்டு அப்படி எதிர்கட்சி தலைவராக வருது, முதல்வரெலாம் வரல. நீ தானே உங்கள் கட்சிக்கு முதலமைச்சர், உங்கள் தொகுதியே வர ஃபஸ்ட்டு உன்னை தோக்கஸ்ட்டு தான் மறுவேலை. அவர் வந்து இஸ் டேக்கிங் தி ஜாயிண்ட் கில்.
ஷீலா தீக்ஷித் ஒரு பாப்புலரான சீஃப் மினிஸ்டர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க. ஓரளவுக்கு அந்த டெல்லி மெட்ரோ ரயில்லாம் அவங்க கொண்டு வந்த திட்டம், ஒரு பாப்புலரான லீடர். அந்த பாப்புலரான லீடர் முன்னாடி போய் ஊழல் நடந்திருக்குது, உன் ஆட்சி இங்கே சரி கிடையாது, காங்கிரஸ் கட்சி பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நின்று கலங்காண்டு தோக்கடிச்சு வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சி வராங்க. ஸோ அந்த ரைஸ் 2வது வாட்டி வரும்போது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு மேலே விட்டா டேஞ்சர் சொல்லிட்டு பிஜேபியை ஃபுல் ஃபோக்கஸ் வருது. பிஜேபி ஆட்சியில் இருக்கு, மத்தியில் குஜராத்லேயே ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாங்க. பிஜேபி என்ன நடக்குது, எல்லா இடமும் வருது. இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தலையங்கம் போட்டுட்டு மேலே மாஸ்டர் ஹெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாரும் கத்தி வாழ்கெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு துடப்பக்கட்டை மேலே உட்காந்து ராக்கெட் வேகத்தில் போகிற மாதிரி கெஜ்ரிவாலுக்கு ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. இந்த ராக்கெட்டு போகிற ஸ்பீடை மற்ற கட்சிகளால் அண்ணாந்து தான் பார்க்க முடியுது, பிடிக்க முடியல. அப்படியெல்லாம் கட்டுரை கார்ட்டூன்லாம் போட்டு பண்ணாங்க. ஏன்னா அந்த வெற்றியினுடைய விகிதாச்சாரம் அப்படின்றது. அப்போ அந்த அசுர வளர்ச்சியை நோக்கி அந்த கட்சி போச்சு. ஆனால் அந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி அந்த அந்த காலங்களுக்கு முன்னாடி நிறைய போராட்டம். எங்கே பார்த்தாலும் அடிக்கடி டெல்லியில் ஒரு சாலையில் காவல்துறைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவாளர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு இருக்கும். இந்த இடத்துல சொத்து வரி ஏற்றிட்ட, இந்த இடத்துல தண்ணி வரல, இந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த இடத்துல பஸ் வசதி இல்லை, இங்கே சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு களத்தில் போய் போராட்டம் பண்ணி பண்ணி ஊழல் 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 அதை பேசி பேசி தான் அவங்க வந்தாங்க. அப்படி வந்த கட்சி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி திருப்பி ரிவைவ் பண்ண முடியும்னா, என்னோட பதில் என்னென்னா ஒய் நாட். ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சில மாநிலத்தில் இருக்குது. 10% வாக்குகள் குஜராத்தில் பெற்றிருக்கு. செயல்படாமல் இருக்கிற காங்கிரஸ் இங்கே வெளில விட்டா செயல்படுவாங்கன்னு சொல்லி தூக்கி ஜெயிலில், அதாவது சிதம்பரத்தை கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. இன்னமும் கேஸ் நிலுவையில் இருக்குது ஐயா ப சிதம்பரம் மீது, முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆனால் அவரை ரொம்ப டைட் பண்ணல. ஆனால் கெஜ்ரிவாலை தான் பிஜேபி எதிரியாக பார்த்து டைட் பண்ணாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் தாவேக்காவும் இல்லை, குறைந்தபட்சம் திமுக பேரளவுக்கு இருக்குது. திமுகவில் இன்னைக்கு யாரையும் கைது பண்ணி 5 மாதம் உள்ள வைக்கிறது, 17 மாதம் உள்ள வச்சதெல்லாம் இல்லை. ஆனால் தாவேக்கா இந்த வண்டியில் ஏற ஆசைப்படுறாங்க. நாங்களும் பாஜக எதிர்ப்பாளர்கள் தான், நீ சொல்ல வேண்டிய தேவை எங்கே இருக்கு? சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், ஓட்டு வாங்கணும் இல்லையா? எதனா ஒன்று சொல்லி எதனா ஒன்று பேசி ஓட்டு வாங்கணும். ஒன்று செயலில் வாங்கணும் ஓட்டு, அதாவது செயல்பாடுகள். உதாரணத்துக்கு இப்போ அவங்க நிறைய ரத்த தான முகாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏழை பாழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க, குழந்தைகள் படிப்புக்கு டியூஷன் சென்டர் நடத்தினாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. 2-3 மருத்துவமனை கட்டி விட்டுருக்கிறாரு விஜய் அவர்கள். அப்படின்னா இதெல்லாம் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க செய்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த உணவு நிறைய இடத்துல சமையல் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ 2 வருஷமாக. அதான் போதிய அளவுக்கு பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரதுக்கோ இல்லை ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அது பத்தாது. ஆனால் அவங்க சக்திக்கு என்னமோ பண்ண முடியும் பண்ணிட்டு வராங்க. பட் தாவேக்க ஏன் அந்த ஆன்டி பிஜேபி எடுக்குதுன்னா, ஆன்டி பிஜேபின்னா ஒரு ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அது ஆன்டி பிஜேபின்றத விட ஆன்டி மோடின்றது தான் சொல்லணும். அதை மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய பிம்பம் பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருள் மற்ற மாநிலங்கள் இருந்தாலும், தமிழ்நாட்டில் அது ஒரு பிரச்சாரம் பண்ணி அது திராவிட கட்சிகள், குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், அல்ல அதை விட தீவிரமாக திமுக அதை மோடி இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேசு பொருளாக்கி அதை நல்லா நங்குற மாதிரி இறக்கிட்டாங்க அந்த பிரச்சாரத்தை. அந்த வாக்குகளை விஜய் அவர்கள் நானும் பெறணும் அப்படின்னு அவரும் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்டி திமுக எதிர்ப்பு, திமுக ஒரு தீய சக்தின்றது எம்ஜிஆர் காலத்தில் பேசப்பட்டது. அதையும் நான் முன்னிறுத்தி பேசணும், எம்ஜிஆர் மாதிரியே பேசணும்னு சொல்லிட்டு அந்த வாக்குகளையும் பெறணும். அப்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் பெறணும், அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பெறணும் அப்படின்றத மையமாக வச்சு தான் அவரும் அந்த பஸ்ஸில் ஏற முயற்சி பண்ணுறாரு. மற்றபடி அவரோட செயல்பாடு என்பது திமுக எதிர்ப்பு அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேசும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுவது, கோர்ட்டுக்கு போகிறது, இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க. இப்போ நேற்று ஐயா ஓபிஎஸ் போய் கட்சியில் சேர்றாரு. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அவர் துணை முதல்வராக இருக்கும்பொழுது அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஐயா திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை கோர்ட் தீர்ப்பை வரவேற்று வெட்கி தலைகுனிந்து பதவி விலகணும் ஓ பன்னீர்செல்வம், இது இதெல்லாம் ஊழல், இது அசிங்கமாக அம்பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டு கருத்தெல்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா முன்னாள் 72 குண்டில் நல்ல கண்ணுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. ஊழல்னா என்னென்ன தெரியாதவர், 10 காசு சம்பாரித்து பொது வாழ்க்கையில் காலெலாம் பார்க்காதவர், இந்த சைடு பார்த்தா இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை தூக்கி கட்சியில் சேர்த்துக்கிறார். அதெல்லாம் அந்த மாதிரி முரண்கள்லாம் நிறைய இருக்குது திமுக.